வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சொரக்காய் குழம்புங்க. இதில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. நம்ம வெயில் டைமில் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் உடம்புல இருக்கிற சூட்டை தணித்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. ஒரு பெரிய சைஸ் சொரக்காய் ஒன்று எடுத்துருக்கேங்க. மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய் முங்குற அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இப்போ காய் வேகட்டுங்க. அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சிக்கலாம். 4 வெங்காயம் எடுத்துருக்குங்க. தக்காளி வந்து 6 எடுத்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 போட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக இருந்ததுன்னா ஒன்றா கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதிகமாக இருக்கிறதுனால தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கிறேன். வெங்காயம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தக்காளி அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காஞ்ச மிளகாய் 4, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ வேக வச்ச சொரக்காயை நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலிங்க. அதில் இருக்கிற தண்ணியை தான். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா ஒரு 8 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.